ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு குரு பயிற்சியோட சிறப்பு பார்வை வரிசையில சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 2025 ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி, இந்த மாதம் 14ஆம் தேதி குரு ரிஷபத்திலிருந்து பயிற்சியாகி மிதுனத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார். சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். சிம்மத்திற்கு குரு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடம்ன்றது குருவுக்கு உண்மையிலேயே நல்ல இடம். 11ஆம் இடத்துல குரு இருக்கலாம். ஆதாய ஸ்தானம், லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம். வெற்றி ஸ்தானத்துல 11ஆம் இடத்துல ஒரு சுபர் அமர்வது என்பது மிகப்பெரிய கருணை. உண்மையில இது உங்களுடைய வாழ்க்கையிலேயே, உங்களுடைய கெரியர்லேயே உங்களுடைய அற்புதமான காலம். 11ஆம் இடத்துல குரு சென்று அமர்வது உண்மையிலேயே பாக்கியம். 11ஆம் இடத்தில் இருக்கிற குரு தன்னுடைய சிறப்பு பார்வைகளால, தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வைகளால சிம்ம ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்க்கிறார், 5ஆம் வீட்டை பார்க்கிறார், 7ஆம் வீட்டை பார்க்கிறார். என்ன பலன்களை தரப்போகிறார்? அதாவது 3ஆம் இடம் என்றது உங்களுடைய இளைய சகோதர ஸ்தானம், தகவல் தொடர்பு. அதாவது உங்களுடைய இளைய சகோதரங்களோடு, உங்களுடைய தம்பி தங்கைகளோடு அந்யோன்யம், ஒற்றுமை அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும். அது மட்டும் இல்ல, தம்பி தங்கைகள் உங்களுக்காக விட்டு கொடுத்து போவார்கள். தம்பி தங்கைகளோடு அன்பு அதிகரிக்கும், ஒற்றுமை அதிகரிக்கும், அந்யோன்யம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்ல, தகவல் தொடர்பு எல்லாமே இந்த 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல குருவின் பார்வை விழுகிற போது உங்களுடைய கம்யூனிகேஷன் இரர், அதாவது தகவல் பரிமாற்றத்துல இருந்த சில தவறுகள் எல்லாமே சரியாகும். உங்களுடைய சொந்த பந்தங்களோடும் உங்களுடைய உறவுகளோடும் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாமே சரியாகும். 3ஆம் இடம்ன்றது உண்மையில 3ஆம் இடம்ன்றது ஒரு அற்புதமான இடம். அது சாதாரண விஷயம் இல்லை. 3ஆம் இடம்ன்றது உங்களுடைய தைரியம், வீரியம், பராக்கிரமம் எல்லாமே 3ஆம் இடம். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிற போது உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும், உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். 3ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது நீங்கள் தைரியசாலிகளாக இருப்பீர்கள். அது மட்டும் இல்ல, 3ஆம் இடம் என்றது எழுத்து, கவிதை, இசை எல்லாமே 3ஆம் இடம் தான். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிற போது கவிதை எழுத தோன்றும், கவிதைகளை வாசித்து ரசிக்க தோன்றும். அது மட்டும் இல்ல, சிம்ம ராசிக்கு 3ஆம் வீடு துலா வீடாக வருகிறது, சுக்கிரனுடைய வீடாக வருகிறது. சுக்கிரனுடைய வீடு 3ஆம் வீடாக வந்து, அதிலும் குறிப்பாக துலாம் வீடு 3ஆம் வீடாக வந்து குருவின் பார்வை விழுகிற போது பெரும்பாலான சிம்ம ராசிக்காரர்கள் காதலில் விழப்போகிறீர்கள். அதாவது 3ஆம் வீடு சுக்கிரனின் வீடாக வந்து அங்கே அது துலாம் வீடாக இருந்து குருவின் பார்வை விழுகிற போது நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் காதலிப்பதற்கான நேரம், காதலில் விழப்போகிறீர்கள். அதாவது காதல் கடிதம் தீட்டவே மேகமெல்லாம் காகிதம், வானின் நீளம் கொண்டு வா பேராமையோ தீர்ந்திரும் என்ற காதல் வரிகள், அழகான காதல் பாடல் வரிகள் எல்லாம் நினைவுக்கு வரும். அது மட்டுமில்ல, 20 வயதில் இளமை காதல், 60 வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதினோரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது காதல். காதல் வரிகள், அழகான காதல் பாடல்கள் எல்லாம் இப்போது நீங்கள் அசை போட போகிறீர்கள். 3ஆம் வீடு துலாம் வீடாக வந்து, அது மட்டும் இல்ல, 3ஆம் வீட்டை குரு பார்க்கிற போது அது சுக்கிரனின் வீடாக வந்து குருவின் பார்வையில் இருக்கிற போது நிச்சயமாக பெரும்பாலான சிம்ம ராசிக்காரர்கள், வயசு காலத்திலே இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் பலரும் காதலில் விழப்போகிறீர்கள். அற்புதமான காதல் அனுபவங்கள் கிடைக்க போகிறது. சரி, இப்ப 3ஆம் வீடுன்றது முயற்சி ஸ்தானம். லாபஸ்தானத்துல குரு இருக்கிறார், முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். உங்களுடைய உண்மையான முயற்சிகள், உங்களுடைய விடாமுயற்சிகள், உங்களுடைய நேர்மையான முயற்சிகள், நல்ல முயற்சிகள் எல்லாமே வெற்றி தரும். 3ஆம் இடம் என்றது உண்மையிலே இருக்கிறதுலேயே மிகவும் சிறப்பான இடம். உங்களுடைய தகவல் தொடர்பு, இளைய சகோதரம், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தைரியம், வீரியம். அது மட்டும் இல்ல, உண்கலம். நீங்கள் எப்பேற்பட்ட தட்டுல சாப்பிடுவீங்க, தங்க தட்டுல சாப்பிடுவீங்களா, வெள்ளி தட்டுல சாப்பிடுவீங்களா என்பதை 3ஆம் இடத்தை பார்த்து சொல்லிவிட முடியும். 3ஆம் இடம் குருவின் பார்வையில் வருகிற போது உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும், உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். ஏனென்றால் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு இருந்து 3ஆம் வீட்டை பார்க்கிறார். உங்களுடைய உண்மையான, நேர்மையான, தூய்மையான நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். அற்புதமான இடம் 3ஆம் இடம். அது மட்டும் இல்ல, அதாவது சிம்ம ராசிக்கு குரு வந்து நட்பு கிரகம், நண்பர். குருவும் சூரியனும் எதிரிகள் அல்ல, பகைவர்கள் அல்ல, நண்பர்கள். குருவும் சூரியனும் சேர்ந்து ஒரு காரியத்தை நிகழ்த்துகிற போது சிவராஜ யோகமாக செயல்பட்டு அது அற்புதமான வெற்றிகளையும் லாபங்களையும் கொண்டு வரும்.
அது மட்டும் இல்ல, 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் இடம்ன்றது உங்களுடைய பூர்வ புண்ணியம் எல்லாம் செயல்படுகிற காலம். உங்களுடைய சிந்தனை தெளிவு ஏற்படும், புத்தி கூர்மை அதிகரிக்கும், நல்ல அதிர்ஷ்டம் செயல்படும். அது மட்டும் இல்ல, கல்வியில குறிப்பாக உயர் கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிற போது கைகளுக்கு டிகிரி வரும், அற்புதமான பட்ட படிப்புகளை நீங்கள் நிறைவு செய்ய முடியும், பட்ட படிப்புக்காக வெளிநாடு சென்று நல்லபடியாக படிக்க முடியும். அது மட்டும் இல்ல, 5ஆம் இடம்ன்றது உங்களுடைய அதிர்ஷ்ட பாவகம், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும், ஆண் வாரிசுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். அதாவது உங்களுடைய சந்ததிக்கு வாரிசு கிடைக்கக்கூடிய காலம் 5ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது ஆண் குழந்தை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அற்புதமான பொற்காலம். அது மட்டும் இல்ல, 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கை துணை, நண்பர்கள், தொழில் பங்குதாரர்கள், புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள், வேற்று மதம், வேற்று மொழி, அதாவது வேற்று கலாச்சாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமாக எல்லா நன்மைகளும் கிடைக்கும். அதாவது 7ஆம் வீடு குருவின் பார்வையில் வருகிற போது அங்க ஏற்கனவே அங்க ராகு இருக்கிறார். அதாவது மே மாதம் 18ஆம் தேதி ராகு எது பயிற்சி. ராகு 7ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் குருவின் பார்வையில் ராகு இருக்கிற போது ராகு வாளை சுருட்டி கொண்டு அமைதியாக இருக்க வேண்டியதுதான். குரு 7ஆம் இடத்தின் நல்ல ஆதிபத்தியங்களை வளர்த்து தருவார். ராகு எந்த கெடுதலும் செய்ய மாட்டார். அந்த நல்ல ஆதிபத்தியங்களை பிரம்மாண்டமாக வளர்த்து தருவார் குருவின் பார்வையில் இருக்கிற போது. 7ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், நண்பர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும், தொழில் கூட்டாளிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரித்து தொழில் விருத்தியாகும். அதனால நல்ல வருமானமும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, வேற்று மொழி பேசக்கூடிய, வேற்று மதத்தை சேர்ந்த, வேற்று இனத்தை சேர்ந்த நண்பர்களால நன்மைகள் கிடைக்கும். புதிதாக நீங்கள் அறிமுகமாகக்கூடிய புதிய மனிதர்கள் மூலமும் நன்மைகள் கிடைக்கும். 7ஆம் இடத்து ஆதிபத்தியத்தால எல்லா நன்மைகளையும் இந்த குருநாதர் தருவார். சரி, இப்ப குரு அமர்ந்த இடம் நல்லா இருக்குது, அவருடைய 3ஆம் பார்வை, 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை எல்லாமே நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட 4 வீடுகளை குரு புனிதப்படுத்தி உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை தந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நான் ஒரு ட்விஸ்ட் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போது அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. பூரம், உத்திரம், மக நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. அஷ்டமச்சனி காலத்துல எந்தெந்த விஷயங்கள்ல நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாம். அகலக்கால் வைக்கக்கூடாது, அளவுக்கு அதிகமான பணத்தை முதலீடு செய்து ஒரு தொழிலை ஆரம்பிக்க கூடாது, இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும், நிச்சயமாக இரவு நேரங்கள்ல பயணிக்க கூடாது, காதல் என்ற பெயரில் கற்பை பறிகொடுத்து விடக்கூடாது. அஷ்டமச்சனி நிகழ்கிற போதும் உங்களுக்கு 6, 8 போன்ற அவயோக தசாபுத்திகள் பிறந்த ஜாதகத்தில் நடந்தா காதலில் அவமானம், தோல்வி, துரோகத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு விடும். சரிதானே? அதனால உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதையும் ஒரு தடவை கிளாரிபிகேஷன் பண்ணிக் கொள்வது நல்லது. அது மட்டும் இல்ல, அஷ்டமச்சனி நடக்கிற போது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வேண்டும். கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது, இந்த 2 விஷயத்திலுமே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எதிரிகளை உருவாக்க கூடாது. அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி கோச்சாரத்துல வருகிற போது சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். என்ன இருந்தாலும் 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார். பைனான்சியலா சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறார். நட்பு வட்டம் எல்லாமே விரிவடையும். குருவுடைய சப்போர்ட் உங்களுடைய பொருளாதார நன்மைகளுக்கு வழிவகுக்கும். என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கிறேன், பார்த்துக் கொள்கிறேன் என்று குரு சொல்கிறார். குருவின் இடமும் குருவின் பார்வையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்மையிலே பொற்காலமாக இருக்கிறது. அஷ்டமச்சனி நிகழ்ந்து கொண்டிருப்பதால் அகலக்கால் வைக்காமல் எதிலும் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய காலம். சரிதானே? சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்களை சிறப்பு பலன்களாக சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம். உற்சாகமாக இருங்கள், விழிப்புணர்வோடு இருங்கள். அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருப்பதால் சற்று உஷாராக இருங்கள். குருநாதர் முழுக்க உங்களுக்கு சப்போர்ட்டாகத்தான் இருக்கிறார். இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வருகிறது. கவலைப்பட வேண்டாம், சற்று விழிப்புணர்வோடு இருங்கள். அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருப்பதால். சரி, யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.